ஐயா வணக்கம் ஐயா, நமஸ்காரம். நமஸ்காரம். திருமண லக்ன புள்ளி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வகுப்பில் இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகம். என்னுடைய கிளைடு இவர் பிறந்ததுலேருந்து இதோட 38 வயது ஆகுது, திருமணம் நடக்கலை. அந்த தந்தையார் என்ன சொன்னார்னா, தெளிவாக எனக்கு வேண்டும், உங்களுடைய உரை ரொம்ப தெளிவாக வேணும்னு கேட்டார். அதன்படி உதாரண ஜாதகத்தை இங்கே போட்டிருக்கிறோம். இப்போ இதை பற்றி திருமண லக்னம் எப்போ அமையும், திருமணம் எப்படி நடக்கும், ஏன் தாமதமானது என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ ஐயாவுடைய பேச்சுக்கிணங்க, அவருடைய அன்புக்கிணங்க இந்த ஜாதகத்துக்கு நான் ஒரு முன்மாதிரி உதாரணமாக சொல்லி இந்த திருமண லக்ன புள்ளி ஏன் திருமண தடை வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போது இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா மேச லக்னம், கும்பராசி. இந்த ஜாதகத்துக்கு திருமண புள்ளி எடுக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி நின்ன நட்சத்திரமும் 8ஆம் அதிபதி நின்ன நட்சத்திரத்தையும் வச்சு தான் ஒரு திருமண புள்ளி எடுக்கிறோம். அப்போ இந்த 3ஆம் அதிபதி நின்ன நட்சத்திரம் மூல நட்சத்திரமும் 8ஆம் அதிபதி நின்ன நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரமானதுனால அதை நட்சத்திர வரிசையில் எந்தெந்த நட்சத்திரமாக வருதுன்னு எழுதி அது 44 வருது. அதை 44 × 9 போட்டு 9 கிரகத்தால் பெருக்கிறப்போ 396 வருது. இந்த 396 நம்ம வகுக்கணும். 12 பாவகம் வாழக்கூடிய 12 வீடை வச்சு வகுக்கிறப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர், அதாவது விடை எண்ணியல்ல 33 கிடைக்குது. அப்போ கிரகம் நட்சத்திரமே 27 தான். இந்த 27 நட்சத்திரத்தை எப்படி 33 எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் அதிபதி நின்ன நட்சத்திரம் மூல நட்சத்திரத்திலிருந்து இந்த 33வது நட்சத்திரம் வரைக்கும் மீண்டும் எண்ணி வர்றப்போ நமக்கு கிடைக்கிறது சதய நட்சத்திரம் கிடைக்குது. இந்த சதய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராகு நட்சத்திராதிபதி. அந்த ராகு போய் கும்பத்தில் இருக்கிறார், மீனத்தில் இருக்கிறார். மீனம் அப்படிங்கிற அந்த மீனத்துக்கு இந்த இடம் கொடுத்த ராகுவுக்கு இடம் கொடுத்த குரு அவர் வீட்டுக்கு 12 போய் கும்பத்தில் உட்கார்ந்துருக்கார். இந்த கும்பம் தான் திருமண லக்னமா வருது, திருமண புள்ளி சதயமா வருது. அந்த திருமண புள்ளி சதயம் அந்த நாதன் ராகு இந்த குருவுக்கு தோஷமாக 12ஆம் வீட்டில் இருக்கிறார், மறைந்த வீட்டில் இருக்கிறார். அப்போ இந்த 2 12 சேர்றப்போ அங்கு தோஷமாக சம்பவிக்குது. அந்த தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வீட்டுக்கு மறைஞ்சிடுறாரு. குடும்பம்னு சொல்லக்கூடிய குரு மறைஞ்சிடுறாரு. காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடு சந்திரன். அதே மாதிரி இந்த லக்னாதிபதிக்கு 4ஆம் வீடு சந்திரன் தான். இந்த சந்திரன் இந்த குருவோட சேர்ந்து இருக்க இந்த வீட்டுக்கு அது சத்துருஸ்தானம் ஆகுது. இந்த வீட்டுக்கு அது சத்துருஸ்தானம், அதாவது மனைவி, சுகம், எல்லா விஷயத்துக்கும் இந்த வீடு சத்துருஸ்தானம். அந்த சத்துராதிபதி இந்த குடும்பத்தை கொடுக்கக்கூடிய குருவுடைய அமைப்புல போய் உட்காந்துக்கிறாரு. இந்த குருவுடைய அமைப்புல சேர்றப்ப என்ன ஆகுது, அங்க பிரச்சனையா இருக்கு, தள்ளி போகுது, திருமணம் தள்ளி போகுது. ஏன்னா இந்த குடும்பத்துடைய குடும்ப கர்மான்னு ஒன்று இருக்கு. இந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் 2 திருமணம் பண்ணியிருப்பாங்க. அவர் பண்ண அந்த ஒரு சாபத்தில் அந்த பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக இவர் இருக்கிறார். ஏன்னா இங்கே ராகு வந்தால் பாட்டனர் வந்துடுது. அந்த கர்மாவை இவர் அனுபவிக்கிறார். அதனால தான் இந்த திருமணம் தள்ளி போகுது. அப்போ இவருக்கு திருமணம் நடக்கணும்னா அவர் என்ன பண்ணணும், தன்னுடைய தாழ்ந்த ஜாதியாக பார்த்து ஒன்று கலப்பு திருமணம் பண்ணணும். இல்லைன்னா அவருக்கு திருமணம் நடக்கிறது சிரமமாகும். இல்லைன்னா திருமணம் இல்லைன்னு தான் இருக்கும். இல்லைன்னா 2வது திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு செய்யலாம். இது பண்ணார்னா அவர் குல தர்மத்துக்கே செய்த யோகமாக இருக்கும். அப்படித்தான் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு காமிக்குது. இதை செயல்படுத்தலாம். ஐயா வணக்கம், நமஸ்காரம், திருச்சிற்றம்பலம். இப்போ இந்த ஜாதகத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, இந்த ஜாதகருக்கு திருமண தடை இருக்குது அப்படின்னீங்க. இப்போ வரக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கா, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள். வணக்கம். இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய காலத்தில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஜாதகருக்கு இந்த வாய்ப்பை தரக்கூடியது பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் ஒரு வருடம் 2 மாதம் கழித்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 12 கூடிய, அதாவது இந்த லக்னத்துக்கு 12 கூடிய ராகு பாதகத்தில் இருக்கார். அதே லக்னத்துக்கு பாதகத்தில் இருக்கிறார். இந்த பாதகத்தில் இருந்து கர்மத்துக்கு போவார், 10க்கு போவார். அப்போ ஜீவனை தரணும், ஒரு ஜீவனை தரணும். அப்போ அந்த ஜீவன் வீட்டிலிருந்து ஜீவனாதிபதியவே பார்ப்பார் ராகு. அந்த கர்மத்தை போக்குறதுக்கு பார்க்கக்கூடியப்போ திருமணமாகக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்தணும்.
அப்போ அந்த கருமத்தை தீக்கிறதுக்கு ஓடணும். அப்படி இந்த ராகுவே வந்ததினால் இவங்க பலதரப்பட்ட பரிகாரமும் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்றதையும் பண்ணியிருப்பாங்க. ஹோமத்திலிருந்து பூஜையிலிருந்து எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல வருது. அப்போ அது ஏமாற்றம் கிடைச்சதே அந்த ராகுக்கு பாதகத்தில் கேது இருப்பதால் தான் இந்த தெய்வ பரிகாரம் ஏமாற்றம் கிடைச்சது. புதனோட வீடு அற்புதம். கேது பாதகத்தில் இருப்பதால தான் அந்த பாதிப்பு. தெய்வ பரிகாரம் ஏன் பாதிக்குது அப்படின்னா அந்த கர்மா தீராம அது செயல்படாது அப்படிங்குது. வெரி குட். அந்த கர்மா தீரணும். அப்ப இந்த கர்மாங்கிறதே இதுல என்ன எடுத்துக்கிறோம்னா இந்த இடத்துல ராகு கேதுவா வரதுனாலே பாட்டனாருடைய செயல் தான் இவரை முழுசா பாதிக்குதுன்னு அர்த்தம். வெரி குட், அருமை. பாட்டனாருடைய செயல்கள் தான் இவரை பாதிக்குது. அப்போ இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் 2 மாசம் போனா ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகத்தை இந்த கர்மா தீர்த்து கொடுத்தால் அது நடக்கும், செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல அந்த ராகுங்கிற பார்ட்னர் மீண்டும் தன் பார்வையால் அந்த ஜீவனகாரனை இயக்குகிறார். இதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? அதான் 1 வருஷம் 2 மாசம். சரி, நல்லது. நன்றி, வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.